ராஜபாளையத்தில் தாங்க நம்மளோட ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ் ப்ரோவோட மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அந்த மேரேஜோட ஒரு சில ஷார்ட்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நம்மளோட மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் ஆகிற நம்மளோட ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 06030 திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்தில் ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்க நம்மளோட தென்காசி ஜங்ஷன்லேருந்து இன்றைக்கி ஒரு ட்ராவல் விலாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. தென்காசி ஜங்ஷன்லேருந்து நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்க நம்மளோட சூப்பரான மேட்டுப்பாளையம் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மேட்டுப்பாளையத்துக்கு எந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வீக்லி சண்டே இங்கேருந்து திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து நம்மளோட மேட்டுப்பாளையம் வரைக்கும் ட்ராவல் ஆகிற நம்மளோட ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 06030 திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஸில் தாங்க நம்ம இன்றைக்கி தென்காசிலேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா திருநெல்வேலிலேருந்து வரலையான்னு சொன்னிங்கன்னா அது ஒரு கதை. அந்த கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. தென்காசி ஜங்ஷனோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மேலே தென்காசின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லாம் வரும். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு எத்தனை மணிக்கு நம்மளோட ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க. தென்காசி ஜங்ஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தாங்க நம்ம நிற்கிறோம். இந்த தென்காசி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஜங்ஷனாக இருந்துச்சு முன்னே, ஆனால் இப்போ கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் போல்ஸ் நட்டு எலக்ட்ரிஃபை ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கோட்டை வரைக்கும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நிறையா மரங்கள் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அதுதாங்க நம்மளோட லாஸ்ட் ஜேர்னி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாம்பரம் செங்கோட்டில் ட்ராவல் பண்ணி வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா போல்ஸ்லாம் நட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இது மரத்தெல்லாம் வெட்டிட்டு போல்ஸ்லாம் போட்டாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் எடுத்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளோட கோவில்பட்டி வழியாக விருதுநகர் மதுரை கனெக்ட் பண்ணி இவங்க வந்து ஈரோடு வழியாக கோயம்புத்தூர் போயிடலாம். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் எடுத்து நம்மளோட அம்பாசமுத்திரம் வழியாக தென்காசியில் வந்து தென்காசியில் ஒரு ரிவர்சல் எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜபாளையம் வழியாக பார்த்திங்கன்னா மதுரை, அப்படியே பார்த்திங்கன்னா அண்ட் இன்னொரு ரூட்டும் ஒரு யூஸ்வலான ரூட்டுங்க. நம்மளோட பழனி பொள்ளாச்சி ரூட்டை இவங்க கனெக்ட் பண்ணி கோயம்புத்தூர் போயிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மேட்டுப்பாளையமை ரீச் பண்ணுறாங்க. தென்காசி ஜங்ஷனுக்கு எதுக்கு தான் வந்தேன், இதுக்கு முன்னாடி ரிலேட்டடான வீடியோ எதுவும் போடலை. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மேரேஜ் தாங்க அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். யாருக்கிட்ட அப்படி மேரேஜுக்கு போனேன்னு சொன்னால் நம்மளோட ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ் ப்ரோ இவங்களோட மேரேஜுக்கு தாங்க நம்ம போயிட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் நடந்துச்சு. சரி, நீ ராஜபாளையத்தில் கேப்சர் பண்ண வேண்டியதுனா எதுக்கு தென்காசி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி வரைக்கும் வந்துடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலியே போர்டிங்கை போட்டாங்க. பட் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் மேரேஜில் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து போர்டிங்கை சேஞ்ச் பண்ணிட்டு தென்காசி ஜங்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்.
நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:50க்கு வர வேண்டிய ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:25 வந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் இயர்லியாகவே வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கோ ரிவர்சல் பண்ணுவாங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வேப் 4 வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ அந்த வேப் 4 கழட்டி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து அங்கே போய் அட்டாச் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராஜபாளையம் நோக்கி போவோம். நம்மளோட திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா LHB ரேக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்லீப்பரில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். S1 தாங்க நமக்கு இன்றைக்கி சீட் பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகிருக்கு. சரி வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோக்கோ வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அது அதோட ஷார்ட்ஸ்லாம் போய் பார்க்கலாம். அன்ரிசர்வ்ட் கோச்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு கோச்சஸ் இருக்குது, பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 கோச் கொடுத்துருக்காங்க. இந்த கோச்சில் க்ரௌடும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே ஓரளவுக்கு காலியாகவே தாங்க இருக்குது. ஏன்னா ரொம்பலாம் க்ரௌடு எதுவும் கிடையாது. இதே ஸ்லீப்பர் கோச்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபில் ஆகிடும் புக்கிங்கில். ஆனால் அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சீட்ஸ்லாம் வேக்கண்ட்டாகவே இருக்குது. ஸோ மேபி போக போக ஏறலாம். ஏசி கோச்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி எக்கனாமி கூட இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா M1 பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 நிமிஷத்தில் இங்கே தென்காசி ஜங்ஷன்லேருந்து கிளம்ப போகுதுங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டியிருப்பேன். லோக்கோ அட்டாச்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோச்சஸோட எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே காட்டியிருப்பேன். இந்த ட்ரெயின்ஸ் இருந்தாலும் மறுபடியும் கோச் பொசிஷன் சொல்லிடுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் 3 அன்ரிசர்வ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்டு, பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்ட் ப்ளஸ் ஒரு SLR, அது பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி 3 இருக்குங்க. தேர்ட் ஏசி எக்கனாமி கூட இந்த ட்ரெயினில் இருக்குது, ஒரு கோச் இருக்குது. அண்ட் செகண்ட் ஏசி ஒரு கோச் இருக்குது. ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க தென்காசி ஜங்ஷன்லேருந்து நம்மளோட சூப்பரான திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல் ஃபார் எக்ஸ்பிரஸ் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஜேர்னி இன்னைக்கு நமக்கு இந்த ட்ரெயினில் அமையணும்னு நினைக்கிறேன். வாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். வியூஸ் எதுவும் தெரியலனாலும் அந்த ட்ராக் சவுண்டு, LHBயோட ட்ராக் சவுண்ட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராகவே இருக்குங்க. நல்ல சவுண்டு பார்த்தீங்கன்னா வருது, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே கேளுங்க பார்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷன், அதாவது பார்த்திங்கன்னா கடையநல்லூர் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஸ்டேஷன். தென்காசி டு நம்மளோட பார்த்திங்கன்னா விருதுநகர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு மேஜரான ஸ்டேஷன்ஸுங்க. சரி வாங்க, ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரெயினுக்குள்ளே போய்ட்டு பேசலாம்.
கடையநல்லூர் ஸ்டேஷன்லேருந்து நம்மளோட ட்ரெயின் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் தாங்க நிற்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு தென்காசிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிப் இது தாங்க வந்து இந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நார்மலாக சைடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் கனெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் டே டைமில் அண்டர்சர்ட் எக்ஸ்பிரஸ் ஓடுது, நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஓடுதுங்க. பட் இந்த டைமில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதாவது தென்காசி சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்ட் பண்ண எந்த ஒரு ட்ரெயினும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினை வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபேராக ரன் பண்ணுறாங்க. ராஜபாளையம் ஸ்டேஷன். ஸோ வந்தீங்கன்னா ராஜபாளையத்தில் தாங்க நம்மளோட ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ் ப்ரோவோட மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அந்த மேரேஜோட ஒரு சில ஷார்ட்ஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி நம்ம ட்ரெயின் ட்ராவலை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ட்ராவல் பிளாகர் ஃபேமிலியில் ஃபஸ்ட் டைமாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் பிளாகர் ஃபேமிலிலாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணி ஒரு செம சூப்பரான என்ஜாய்மெண்ட் 2 நாளாக இருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான ஒரு இது ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா செம்மையாகவே அமைஞ்சுது. அவருக்கும் இந்த நம்ம வீடியோ சார்பாக பார்த்திங்கன்னா ஹாப்பி மேரேஜ் லைஃப்பை நான் தெரிவிச்சுக்கணுங்க. அண்ட் ராஜபாளையம் ஸ்டேஷன் சொன்னால் நமக்கு நாய் ஞாபகத்துக்கு வரும். பட் இனிமேல் பார்த்திங்கன்னா நமக்கு நாயெல்லாம் இல்லை, நமக்கு பார்த்திங்கன்னா இனிமேல் அரவிந்த் ராஜ்பரோட மேரேஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிச்சிட்டாங்க, வாங்க போகலாம்.
சிவகாசி ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்காங்க. சிவகாசி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பட்டாசுக்கு ஃபேமஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேங்க. செங்கோட்டையிலேருந்து நமக்கு விருதுநகர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லி பார்த்திங்கன்னா சிங்கிள் லைனுங்க. ஏன்னா சிங்கிள் லைனில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு விருதுநகர் டு நமக்கு பார்த்திங்கன்னா செங்கோட்டை வரைக்குமே ஃபுல்லி எலக்ட்ரிஃபைடு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ட்ரெயின்ஸில் அதாவது சிலம்பில் ட்ராவல் பண்ணிடுவோம். ஸோ சிலம்புலாம் பார்த்திங்கன்னா நமக்கு விருதுநகரில் டீசல் லோக்கோ சேஞ்ச் பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா செங்கோட்டை வரைக்கும் டீசல் லோக்கோ ஆக்ஷன் தான் வரும். ட்ரெயின் கிளம்பிடுச்சு, வாங்க போகலாம். மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஜங்ஷனில் தாங்க இருக்க போகிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு திருநெல்வேலி டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிடுறேன். திருநெல்வேலியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 502 கிலோமீட்டரை கவர் பண்ணுது. 502 கிலோமீட்டர்ஸை இந்த ட்ரெயின் கவர் பண்ணுது. விருதுநகர் ஸ்டேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மதுரை தாங்க. நான் மதுரையெல்லாம் காட்டுற அளவுக்குலாம் நமக்கு பொறுமை கிடையாது. கண் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம தூங்க தாங்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து திண்டுக்கல் அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு பழனி பொள்ளாச்சி அந்த ரூட் அப்படியே கவர் பண்ணி கிணத்துக்கடவு வழியாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போவாங்க. ஸோ அதை நான் காலையில் பொள்ளாச்சிலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணி காட்டுறேன். ஒரு பெரிய குட் நைட் தான். Mettupalayam Special Express via Dindigul Junction, Palani, Pollachi Junction, Coimbatore has arrived on platform number 1. இயர்லியான ஒரு குட் மார்னிங். பொள்ளாச்சி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் இயர்லியாகவே பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் திருநெல்வேலி டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் பார்த்திங்கன்னா 502 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. டைமிங் வைஸ் பார்த்திங்கன்னா இவங்க 12 hours 30 minutes எடுத்துக்கிறாங்க.
கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் இயர்லியாகவே பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூர் ஜங்ஷனாக ரீச் பண்ணிட்டாங்க. இந்த போத்தனூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஜங்ஷனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை ஸ்கிப் பண்ணி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த போத்தனூர் வழியாக தான் நம்ம வந்து கேரளாக்குள்ளே என்ட்ராக முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கேரளாக்கான ஒரு மெயின் ஜங்ஷனாக இந்த போத்தனூர் ஜங்ஷன் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இதே பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஜங்ஷனாக இருந்துச்சு. கோயம்புத்தூரோட மெயின் ஜங்ஷனாக நம்மளோட போத்தனூர் இருந்துச்சு. இப்பயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த போத்தனூர் ஜங்ஷனுக்கு வந்து மெயின் டெர்மினலாக ஆக்குங்கன்னு சொல்லி நிறைய ரிக்வஸ்ட்ஸ்லாம் போயிட்டு தாங்க இருக்குது ரயில்வேஸ்க்கு. எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள் பார்த்திங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேயே இறங்கிவிடாங்க. மேட்டுப்பாளையம் போகிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. நம்மளோட திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் ரேக் ஷேரிங் பண்ணுற ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22630 22639. நம்மளோட திருநெல்வேலி தாதர் வயா கொங்கனில் போகிற ட்ரெயினோட ரேக் ஷேரிங் தாங்க. இந்த ட்ரெயின் வந்து ரேக் ஷேரிங் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தாங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ மற்ற நாள்லாம் இது சும்மா தான் நிற்கும். ஸோ அது தாங்க வந்து தாதரோட ரேக்ஸை தாங்க தூக்கி நமக்கு இந்த மேட்டுப்பாளையம் ஸ்பெஷலாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பிலாஸ்பூர் எக்ஸ்பிரஸோட ரேக்ஸை வச்சு தாங்க இந்த ட்ரெயினை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது தாதரோட ரேக்ஸை வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹால்ட்டும் கிடையாது இடையில. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் தான். வாங்க, ஒரு ஃபுல் க்ரௌட் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 க்ரௌட் பார்த்திங்கன்னா இங்கேயே இறங்கிட்டாங்க. கோச்சே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் காலி ஆகிடுச்சு. ஏதோ 1-2 பேர் தான் கோச்சஸ்லேயே இருக்காங்க. வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போயிட்டு நமக்கு மேட்டுப்பாளையத்தில் நம்ம இந்த வீடியோவை என் பண்ணலாம்.
காரமடை ஸ்டேஷனுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஷெட்யூல் ஆல்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீலகிரி பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வந்து மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. ஒரு 1.5 hours டிலேயில் தான் மேட்டுப்பாளையம் போயிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்டண்ட் பண்ணி பிட் லைனுக்கு அனுப்பின பிறகு தான் நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியரன்ஸ் கொடுத்து ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரி ஆக வைப்பாங்க. ஸோ மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரைக்கும் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் 3 ட்ரெயினுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாய் ட்ரெயினுக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெமு எக்ஸ்பிரஸ் நிறுத்துறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்ஃபார்ம்னா நீலகிரி எக்ஸ்பிரஸோ இல்லை பெரிய எக்ஸ்பிரஸ் ஏதாவது வந்தாலும் அங்கே தாங்க வந்து இது பண்ணுவாங்க, நிறுத்தி வச்சுருப்பாங்க. நீலகிரி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரெயினே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா இதே பார்த்தீங்கன்னா இதான் போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஈவினிங் சீக்கிரமாக கிளம்பிடும். நீலகிரி பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு மேலே தான் கிளம்பும். ஸோ அதனால தாங்க இந்த அந்த ட்ரெயின் வந்து பெட் லைனில் அனுப்பிட்டு இந்த ட்ரெயினை வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம நீலகிரி ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் சொன்ன மாதிரியே அந்த பிட் லைனில் நிறுத்தினதுக்கப்புறம் தான் நமக்கு வழி கிடச்சிருக்கு. ஹலோ, இப்போ தான் மேட்டுப்பாளையம் வாரங்கண்ணே. மாப்பிள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? சரி. ஃபைனலி ஒரு 60 minutes டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு இன்றைக்கி இந்த திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸில் இருந்துச்சுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் பிஃபோர் டைமிங், அது மேபி உங்களுக்கு எதுவும் தெரியும், ஸ்லாக் டைமிங். ஸோ பிஃபோராக வந்தவங்க ஏன் இவ்வளோ டிலேவாக வந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கும். நீலகிரி எக்ஸ்பிரஸ் டிலேவாக வந்ததுனால ஸோ அந்த டிலே தானாங்க மேபி இந்த ட்ரெயினுக்கும் ஆகிடுது. வேறு ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மேட்டுப்பாளையம் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க பின்னாடிலாம் பார்த்தீங்களா எல்லாம் வந்து டாய் ட்ரெயின்ஸ் நிற்குது. ஸோ இந்த ஸ்டேஷனில் நம்ம என்ன எதுவும் விளாகெலாம் எடுத்தது கிடையாது, ஒரு என் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். இது ஃபஸ்ட் டைமாக வந்து மேட்டுப்பாளையத்தில் நம்ம வந்து விளாகை என் பண்ணுறோம். கூடிய சீக்கிரத்தில் விளாகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி எக்ஸ்பிரஸை டைப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கேன். பார்ப்போம் அதுக்குரிய டைமிங் என்றைக்கு அமையுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த ட்ரெயின்ஸ்லாம் ட்ரை பண்ணணும். நிறையா ட்ரெயின்ஸ் இங்கேருந்து கிளம்பணும். டாய் ட்ரெயினே நம்ம இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் விளாக்ஸில் வந்து நான் கவர் பண்ணி காட்ட போகிறேன். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா அங்கேருந்து, அதாவது திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வீக்கெண்ட் சண்டே நைட் கிளம்புல டிமாண்ட் இருக்குதுங்க. இதே இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மண்டே நைட் பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட மேட்டுப்பாளையம்லேருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் டிமாண்ட் இருக்குமான்னு தெரியல. நான் இது வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸு, அது பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் நிறையா டிமாண்ட் இருக்கும். வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா டிமாண்டஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எப்படின்றது சொல்லி பார்க்கலாம். மேபி இந்த ட்ரெயினை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணலாம். ஏன்னா நிறையா பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இது ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த ட்ரெயினை இன்னும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், ஒரு டெடிக்கேட்டட் பெர்மனன்ட் ட்ரெயினாகவே கூட ரன் பண்ணலாம். பட் ஸ்பெஷல் ஃபேர் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா புக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக தாங்க இருக்குது. மற்றபடி ட்ராவல் பண்ணுறதுக்கு செம சூப்பரான ட்ரெயின். இந்த ட்ரெயினை கண்டிப்பாக பெர்மனெண்ட் ஆகலாம். இன்னும் ஒரு ஹை டிமாண்டோட ட்ரெயினாக தாங்க ரன் ஆகும். ஏன்னா சவுத் சைடில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டிமாண்டு தாங்க ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் இந்த ஒரு ட்ரெயினும் செம டிமாண்டட் ட்ரெயின்ஸாக இருக்குதுங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனில் நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ட்ராவல் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சூப்பர் ட்ராவல் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஃபுல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் தன் பாய் ஃப்ரம் தாமோதரன். டாட்டா.